ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் நம்மளுக்கு கொடுத்ததான ஏஜே பவன் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளைகளை ஜெபித்தீர்களா? வேதம் வாசித்தீர்களா? தேவனை ஆராதித்தீர்களா? கர்த்தரால் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை மனதார இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒருவேளை ஜெபிக்க தவறியிருந்தால், வேதம் வாசிக்க தவறியிருந்தால், தேவ சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரா. போகட்டும் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீத புத்தகம் 56 அதிகாரம் 4வது இறை வார்த்தை, உம்மையே நான் நம்பியிருப்பேன். தாவீது சொல்கிறான், அச்சம் பயம் என்னை ஆட்கொள்ளும் நாட்களிலே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். உம்மை மாத்திரம் நம்பியிருக்கிறேன். ஆண்டவரே, மனிதர்கள் என்னை நசுக்குகின்றார்கள். ஆண்டவரே, என்னை சுற்றி நெருக்குகிறார்கள். ஒன்று கூடி ஆலோசனை செய்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். தாவீது ஒரு ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். தாவீதுக்கு தெரியும், சாதாரண ஒரு ஆடு மேய்த்த என்னை தேவன் ஒரு தேசத்துக்கு ராஜாவாக்கினார். இந்த சூழ்நிலையில் நான் உண்மை மாத்திரம் நம்புவேன். உண்மையே நம்பியிருக்கிறேன். அதே சங்கீதத்தில் 56ஆம் சங்கீதத்தில் 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளை நம்பியிருக்கிறேன், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற மனுஷன் எதற்கும் பயப்பட மாட்டான். ஏன்னா அவன் நம்புகிறது கர்த்தரை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்தை நம்புகிறார். நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி இருப்போம் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவன் சரிப்பான். விசுவாசிக்கணும். தேவனே எனக்காக சிலுவையில் மரித்தார். தேவனே என் தரித்திரங்களை சிலுவையில் தூக்கினார். அந்த சிலுவையின் இரத்தத்தினால் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், மீட்பை கொடுத்தார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய சொந்த பிள்ளையா என்னை மாற்றியிருக்கிறான்னு சொல்லி விசுவாசியுங்கள், நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாக போகிறது. நீங்கள் நம்பி இருக்கிற தேவன் உங்களுக்கு வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. நாளையோ நாளை மறுநாளோ அல்ல, இன்றைக்கு கர்த்த அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு வாழ்க்கையில் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அருமையான தம்பி ஒரு நாளில் வந்து ஜெபிக்கும்படியாக வந்தான். நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கூட பேசினா. கர்த்தரை மாத்திரம் நம்பி தினமும் 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 ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தா. கடந்த மாதத்தில் அவன் எதிர்பார்த்திருந்த வேலையை கர்த்தர் அவனுக்கு ஈவாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நம்பணும். முதல்ல நம்பக்கூடாத காலத்தில் இந்த வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்குமா? மற்றவர்கள் சொல்லுவார்கள், உன் தகுதிக்கு, உன்னுடைய படிப்பிற்கு, உன்னுடைய திறமைக்கு இந்த வேலையெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு திறமை இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காதபடி இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தரை நம்புங்கள். நம்பக்கூடாத காலத்திலே ஆபிரகாம் நம்பினார், ஈசாக்கு நம்பினார். நீங்களும் நாம் நம்புவோம். நான் நம்புகிறது அவராலேயே வரும். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் காண முடியும். மனுஷங்க எனக்கு என்ன செய்வாங்க? நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு எதிராய் உருவாகலாம், எழும்பலாம். ஆனால் கர்த்தரோ நம்மோடு கூட அவர் நடத்துகிறவர்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. எதிரிகள் பெருகலாம், துரோகிகள் பெருகலாம், பிரச்சனை பெருகலாம், கண்ணீர் பெருகலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அவருடைய கிருபை உங்களுக்கு பெருகும். ஹல்லேலூயா. நீங்கள் நம்பி இருக்கும்போது ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருகும், ஐஸ்வர்யம் உங்களுக்கு பெருகும். உங்களை விருத்தியாக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு விமோசனத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். நீங்களும் நானும் சுமக்க தேவையில்லை. இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து விட்டார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்கு ஆசீர்வதிக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல நாங்களும் உம்மை நம்பி இருக்கிறோம். தகப்பனே, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை நம்புகிறார்கள். உடைய கரத்தினால் அவர் நம்புகிறதை கொடுத்து அவரை மகிழ பண்ணுவீராக. தகப்பனே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னாரே. விசுவசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொன்னாரே. உண்மை நம்பியிருக்கிறபடினால் உண்மை மகிமை காணுகிறதார் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.